Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Oneplus 10T ஃபோனுக்கும் Iqoo 90 ஃபோனுக்கும் இடையில ஸ்பெக்ஸ் வந்து பார்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. பிரைசிங்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஸோ ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசங்கள் இருக்குது, எந்த ஃபோன் நம்ம ப்ரிஃபர் பண்ணி வாங்கலாம், எது எந்த அளவில் பெட்டரா இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விகள் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்க Oneplus 10T இல்லைனா Iqoo 90 ஃபோன் வாங்கலான்ற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன்ஸ்ல இருக்க ப்ராசஸர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராசஸர் அப்படிங்கும்போது இங்கே ஸ்னாப்டிராகனோட 8th Plus Gen 1 அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஃபோன்லையுமே காமனான ப்ராசஸர் இது. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து ஸ்னாப்டிராகன் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணதுலேயே ஒரு ஹையஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு ஃபோன்லையுமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். Iqoo 90ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேப்பர் சாம்பர் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு போல சொல்கிறாங்க. ஸோ அதனால ஹீட்டிங் இஷ்யூ வந்து பெரிய லெவலில் இருக்காது அப்படின்னு போல சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஃபோன்லையுமே LPDDR5 RAM வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசஸர் வைஸ் ரெண்டுலையுமே சேமாக தான் இருக்குது. இங்கே வந்து Iqoo என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து V1+ அப்படின்ற சிப்பை வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ISP சிப், அதாவது இமேஜ் சிக்னல் ப்ராசஸிங் பண்ணக்கூடிய ஒரு சிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிப் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம கேம் விளையாடும் போது கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிளேஷன் பண்ணி இப்போ நம்ம வந்து கம்மியான ஃப்ரேம் ரேட்டில் விளையாண்டுட்டு இருக்கும்போது அதை ஹையஸ்ட் ஃப்ரேம் ரேட்டாக மாற்றுறதுக்கும் அதே மாதிரி ஸ்மூத்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்து MEMC அப்படின்ற டெக்னாலஜி மூலமாக இதை வந்து நம்ம வந்து அச்சீவ் வந்து பண்ண முடியுது. அதே மாதிரி லோ லைட்டில் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃப்ளாஷ் லைட்டோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இமேஜோட AI ப்ராசஸிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த எக்ஸ்ட்ரா சிப்பை வந்து V1+ அப்படின்ற சிப்பை வந்து Iqoo ஃபோனில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம Oneplus கம்பேர் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் இங்கே வந்து இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே ரெண்டு ஃபோன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே இருந்தால் கூட நீங்கள் Oneplus எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து E4 AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே Iqoo வந்து பார்த்தீங்கன்னா E5 AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த E4க்கும் E5க்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பவர் கன்சம்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுக்கும். ஸோ பேட்டரி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் குறையிறது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும்ன்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் இதோட கொஞ்சம் அட்வான்டேஜ், அதாவது ப்ளூடூத் 5.0லேருந்து 5.1ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து E4லேருந்து E5 டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஸ்க்ரீன் சைஸுமே கிட்டத்தட்ட 6.7 இன்ச் தான் ரெண்டுலேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பீக் பிரைட்னஸ்னு வரும்போது Oneplus வந்து 1300 நிட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுது. அதுவே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா Iqooல வந்து பார்த்தீங்கன்னா 1500 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் லெவல்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ அதனால நம்ம சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு அதோட கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது ரெண்டுலையுமே சேமாக 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து டச் ரெஸ்பான்ஸ் ரேட்னு வரும்போது Oneplus வந்து 1000 Hz இங்கே வந்து 1200 Hz, அதாவது Iqoo 90ல வந்து 1200 Hz கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கேமிங்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த டச் ரெஸ்பான்ஸோட ஸ்பீடு கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ கேமரா டிபார்ட்மெண்ட் வருவோம். கேமரா அப்படிங்கும்போது இங்கே வந்து 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க ரியர் சைடில். ஸோ ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் நம்ம ஃபர்ஸ்ட் கேமரா பிரைமரி சென்சராக எடுத்துக்கிட்டோம்னா Iqooல வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட GN5 அப்படின்ற சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க 50 மெகாபிக்சலில். அதே மாதிரி Oneplus வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோனியோட IMX766 அப்படின்ற சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சென்சருக்கு இடையில நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே சாம்சங்கோட சென்சரில் வந்து நாங்கள் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை ஆட்டோ ஃபோக்கஸை விட இமேஜ் கிளாரிட்டி, டீடைல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட சென்சரில் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இங்கே என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட இது பெட்டராக இருக்கும்னு நான் சொல்லுவேன் கேமரா பொறுத்தளவில். ஸோ பிரைமரி சென்சரில் வந்து சோனியோட சென்சர் தான் எனக்கு ப்ரிஃபரன்ஸ். ஸோ Oneplus 10T தான் வந்து இங்கே நான் ப்ரிஃபரன்ஸாக வந்து பார்க்குறேன். அடுத்தது ரெண்டாவது சென்சர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Iqoo 90 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிஃபரபுளாக இருக்குது. இங்கே வந்து 13 மெகாபிக்சலில் ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 மெகாபிக்சலில் ஒரு அல்ட்ரா வைட் சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 விட 13 மெகாபிக்சல் குவாலிட்டி நல்லா இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து மேக்ரோ சென்சர் வந்து Iqooல வந்து கொடுக்கல அவங்க. அதுக்கு பதிலாக இங்கே இந்த வைட் ஆங்கிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ரோவை வந்து எடுத்துக்கிற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்கதான் சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடாக ஒரு மேக்ரோ சென்சர், இன்னொரு சென்சர் இருக்குல்ல தேர்ட் கேமரா, அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடாக ஒரு மேக்ரோ சென்சராக வந்து இருக்குது. பட் அதுவே Iqoo வரும்போது இங்கே 12 மெகாபிக்சலில் ஒரு ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் கேமரா நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோன்ற போல சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 கேமராவே நம்ம கம்பேரிசனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேமரா தான் ரியர் கேமராவில் வந்து Oneplus வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா சோனி கேமரா யூஸ் பண்ணிக்கிறதுனால. ரெண்டாவது கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம Iqooக்கு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா அதோட வந்து பெட்டரான வந்து மெகாபிக்சல் உள்ள ஒரு கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே வந்து தேர்ட் கேமரா வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து மேக்ரோ சென்சர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க Oneplusல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் கேமரான்னு சொல்லிட்டு ஒரு 12 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா கேமரா பதில் ஒரு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் தான் எதிர்பார்க்குறேன். பட் பிரைமரி சென்சர் மட்டும் எனக்கு சோனி வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பேட்டரின்னு வரும்போது Iqoo 90ல வந்து பார்த்தீங்கன்னா 4700 mAh பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே Oneplus வந்து பார்த்தீங்க அப்படின்னா Oneplus 10Tல வந்து 4800 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 100 mAh பேட்டரி வந்து Oneplus வந்து கூட இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து Oneplus பக்கத்து தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி சார்ஜிங்கில் வரும்போதும் இங்கே Iqoo 90ல வந்து பார்த்தீங்கன்னா 120W
வாட்ஸில் தான் வந்து சார்ஜ் ஏறுது. அதுவே வந்து நீங்கள் ஒன் ப்ளஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 150 வாட்ஸ் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணாலும் நமக்கு ஒன் ப்ளஸ் தான் வந்து கூட வந்து இருக்குது. இப்போ ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டாக ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா iQOO 90 வந்து 8GB ரேம் மற்றும் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும், அதே மாதிரி 12GB ரேம் மற்றும் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் இருக்குது. அதுவே நீங்கள் OnePlus 10T எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8GB ரேம் மற்றும் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும், அந்த மாதிரி 12GB ரேம் மற்றும் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும், அதே மாதிரி 16GB ரேம் ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlus பொறுத்தளவில் நமக்கு 16GB ஆப்ஷன் கூட நம்ம வந்து வாங்கிக்க முடியும். ப்ரைஸிங்கை பொறுத்தளவில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க பேஸ் வேரியண்ட்டை. ஸோ இந்த 50,000 ரூபா ப்ரைஸ்லேருந்து நமக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து நிறையா வந்து போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் iQOO 90 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேங்க் ஆஃபர் வந்து ICICI பேங்க்கில் வந்து நீங்கள் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா 4,000 rupees ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அப்படின்னா ரியல்மி, OnePlus, Xiaomi இந்த ஃபோன் 3 ஃபோனில் ஏதாவது ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து 5,000 rupees வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா Amazonல நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 2,000 rupees வந்து கூப்பன் கோடு வேறு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபர்லாம் சேர்த்தோம் அப்படின்னா எஃபெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 46,000க்கு நீங்கள் iQOO 90 வந்து வாங்கிக்க முடியும். OnePlusலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 47,000 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து வாங்கிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட ப்ரைஸிங் வந்து சேம் தான். ஸோ எந்த மாதிரியான ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு தேவைப்படுன்றது உங்களுக்கு தான் வந்து தெரியும். OnePlus iQOO ரெண்டுமே கம்பேர் பண்ணோம்னாலும் நமக்கு வந்து ப்ராசஸர் வைஸில் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. iQOO வந்து அந்த V1 Plus சிப்ன்றது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஹார்ட்வேரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபோனையுமே ஓவரால் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் iQOO 90 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ உங்களுக்கும் வந்து எது சாய்ஸாக இருக்குது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய ஆப்ஷனுக்கு எந்த ஃபோன் சரியாக இருக்கும் அந்த ஃபோன் நீங்கள் வாங்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.